அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷால்லா இந்த வீடியோவில் இன்று ஆஸ்ராவுடைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் பார்த்திங்கன்னா, இன்று நம்ம இரவு தொழுகணும். முக்கியமாக ஒரு 100 ரக்காயத்தாவது நம்ம தொழுகணும். அல்ஹம்து சூறாவுக்கு பிறகு குல்ஹுவல்லாஹு சூறா 3 முறை ஓதி நம்ம தொழுகணும். 100 ரக்காயத்து தொழுக முடியல அப்படின்னாலும் நம்மளால் இயன்ற அளவாவது கண்டிப்பாக அதிகமாக நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பிறகு இந்த ஒரு திக்ருகளை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் மிக விரைவாக பூர்த்தியாகும். இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவைகளை அனைத்தையும் இன்று அல்லாஹ்விடத்தில் தொழுது இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு பூர்த்தியாக்கி தருவான். இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கும். இன்று தவறாமல் நம்ம தொழுது அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ருகள் செய்து நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா மிக விரைவாக நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான். இன்றைய நாளில் தான் பல நபிமார்களுடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான். இந்த ஆஸ்ராவுடைய நாளில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான். ஃபிரௌன் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்த நாளும் இந்த ஒரு நாளில் தான். அதே போல் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றின நாளும் இந்த ஒரு நாளில் தான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துன்பம் நீங்கியதும் இந்த ஒரு நாளில் தான். இந்த மாதிரி நிறைய நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டதும் இந்த ஒரு நாளில் தான். நிறைய நபிமார்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துன்பங்களை நீக்கியதும் இந்த ஒரு நாளில் தான். ஆகவே இந்த ஒரு நாட்களை நாம் மிஸ் பண்ணிடாமல் நிறைய நல்ல அமல்களை செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நிறைய திக்ருகள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நபிமார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தாலா எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போல் நம்மளுடைய பிரார்த்தனையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இன்று நாம் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான 2 திக்ருகளை பற்றி பார்க்கலாம். முதல் திக்ரு பார்த்திங்கன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இந்த திக்ரை 60 முறை ஓதிக்கங்க. பிறகு பார்த்திங்கன்னா கலிமா தம்ஜீது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த திக்ரையும் 80 முறை ஓதிக்கங்க. இந்த ஒரு திக்ரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஏராளமான சிறப்புகள் இருக்குது. உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குமே பார்த்திங்கன்னா தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது. நிறைய ஏராளமான நன்மைகள் இருக்குது. இந்த திக்ரையும் 80 முறை ஓதிக்கங்க. இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிந்த எந்த திக்ரு வேணாலும் ஓதலாம். அல்லாஹ்வின் அழகிய 99 திருநாமங்கள் அதில் ஒவ்வொரு திருநாமங்களையாக கூட எடுத்து இத்தனை முறை 10 முறை 100 முறை இந்த மாதிரி நீங்கள் ஓதி வரலாம். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா ஹய்யூ, யா கையூம், யா கரீம் இந்த மாதிரி அல்லாஹுடைய திருநாமங்களையும் நீங்கள் எடுத்து 100 முறை ஓதி வரலாம். நிறைய திக்ரு செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஒரு இரவில் நபிமார்களுடைய பிரார்த்தனையை எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போல் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இந்த வருடம் முழுவதும் நமக்கு எல்லா தேவைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு பூர்த்தியாக்கி கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி அழகான திக்ருகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.